கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கங்கள். இன்று நமது பரணி அஸ்ட்ரோவேல்வி யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு உண்மையிலுமே ஒரு அற்புதமான ஒரு அழகான பதிவு. அதாவது கட்டிடக்கலையை சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான சூட்சமமான வாஸ்து பதிவு. அதாவது நீங்கள் ஒவ்வொரு விதத்திலும் வீடு கட்டக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் சொந்த பதத்தில் வீடு கட்டுறவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் முழுமையாக ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான பதிவு. ஏன்னா இந்த வாஸ்து கலையில் தேவையில்லாத புஸ்தகங்களை படிச்சுட்டு மாமன் மச்சன் மாப்பிள்ளை இல்லை நண்பர்கள் அப்படின்ட்டு இந்த கலையுடைய சூட்சமங்கள் தெரியாமல் வந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லி உங்கள் மனசை நோகடிக்கிறது. நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கிறப்ப இது இப்படி இருக்கக்கூடாது, அது அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களை மன சஞ்சலப்படுத்துறது. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்கணும். முழுமையான வாஸ்துனா என்ன? ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அந்த வீட்டுக்கு கிழக்கு பார்த்த வீடு கட்டுறாங்க, மேற்கு பார்த்த வீடு, வடக்கு தெற்கு பார்த்த வீடுனா அந்த வீட்டுடைய ப்ராசஸிங் முதல்ல இப்படித்தான் நடக்கணும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான பதிவு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனோட அடிப்படையில் கிழக்கு பார்த்த வீட்டுடைய முழு வாஸ்தே இதுதான், இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. இதை நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவு. இந்த பதிவை நான் டெப்த்தாக உங்களுக்கு அழகாக விவரமாக சொல்கிறேன். நான் சொல்கிறேன்னா நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு உதவி அப்படின்னா, இந்த பதிவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் உங்களால் முடிஞ்சது யாரோ ஒருத்தருக்குனாச்சும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பதிவை அவங்க பார்த்தாங்கன்னா, ஒருத்தர் வீடு கட்டுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு புண்ணியம் செஞ்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து உங்களுக்கு நிறைய வாஸ்து பதிவு வரும். இன்றைக்கி கிழக்கு பார்த்த வீட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டை போய் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தவறுகள் என்ன எப்படி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ நான் அந்த பிளானில் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிழக்கு பார்த்த ஒரு வீடு, அதில் ஒரு சைட்டு 60க்கு 40 அப்படிங்கக்கூடிய ஒரு மனை. இதில் நான் திசைகள் இங்கே போட்டிருக்கிறேன் பாருங்கள். எப்பயுமே வடக்கு திசையை தான் நம்ம மேலே போடுவாங்க. நம்ம எல்லாத்துக்கும் புரிகிறதுக்காக ஒரு வீட்டோட மேப்பை போட்டு அதுக்கு கிழக்கு திசை, தெற்கு, மேற்கு, வடக்குன்னு எல்லா திசைகளை போட்டிருக்கிறேன். இப்போ கீழே இருக்கிறது தான் கிழக்கு திசை. இப்போ ஆல்ரெடி நம்ம பார்க்கக்கூடிய வீடு கிழக்கு பார்த்த வீட்டுக்கு முழு வாஸ்து பலம் எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதில் 60க்கு 40 அப்படிங்கக்கூடிய ஒரு ஃப்ளாட் எடுத்துக்கிட்டோம். அதில் ஒரு வீடு கட்டுறோம். எவ்வளோ பேர் வீடு கட்டுறோம் அப்படின்னோம்னா 42க்கு 22 அப்படிங்கக்கூடிய ஒரு வீட்டை தான் நம்ம இந்த இடத்த அமைக்கிறோம். அதாவது 42க்கு 22 அப்படின்னா கிழமையில் கிழக்கு மேற்கு 42 அடி போட்டிருக்க பாருங்க. தெற்கு வடக்கில் 22 அடி ஒரு வீட்டை எடுத்துக்கிறோம். இதில் என்ன பண்ணுறோம்னா, சுற்றி இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ளாட்டு, இது காம்பவுண்டு. இந்த காம்பவுண்டுக்குள்ள ஒரு 3 அடியோ 2 அடியோ உங்களுக்கு தேவையான இடம் சுற்றி வீட்டை சுற்றி காம்பவுண்டு வர்ற மாதிரி இருக்கணும் முதல்ல. இது கிராமப்புறங்களில் சாத்தியமாகும், டவுனில் எப்படி சாத்தியமாகாதல்லன்னு நீங்கள் கேட்கலாம். இது முதல்ல இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. அடுத்த விஷயம் என்னங்கிறத நான் உங்களுக்கு முதல்ல சொல்கிறேன். அப்போ ஒரு 2 அடியோ 3 அடியோ சுற்றி இடத்த நீங்கள் போட்டுக்குங்க. இது ஒரு கிழக்கு பார்த்த வீடு. அப்போ இந்த கிழக்கு பார்த்த வீட்டுக்கு முதல்ல திசைகள் என்னங்கிறது தெரியணும். முதல்ல இது பார்க்குறது கிழக்கு பார்த்த வீடு. கிழக்குக்கு பின்னாடி இருக்கிறது மேற்கு திசை, இந்த பக்கம் இருக்கிறது தெற்கு திசை, இது வடக்கு திசை போட்டிருக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கங்க இந்த மேப்பில். இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இதில் 4 மூலைகள் என்னென்னு தெரியணும். அப்போ 4 மூலைகள் என்ன அப்படின்னா, கிழக்கும் வடக்கும் இந்த சந்திக்கக்கூடிய இடம் வடகிழக்கு, வடகிழக்குன்னு பேர். அதே மாதிரி தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இடம் இந்த இடம் தென்கிழக்குன்னு பேர். அதே மாதிரி தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த இடம் தென்மேற்கு பேர். வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இடம் வடமேற்கு பேர். மொத்தத்தில் இதை தெரிஞ்சுக்கங்க. இப்படி இருக்கு அப்படின்னா, முதல்ல இந்த இடத்துல ஒரு சரியான அளவுகளில் 42க்கு 32 ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னோம்னா, அந்த வீட்டை சரியாக 42க்கு 22 அளவு வச்சு முதல்ல தயார் பண்ணிக்கணும். தயார் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டில் எந்தெந்த இடங்கள் சிறப்பாக இருக்கும், எதை எங்கெங்கே அமைக்கணும் அப்படிங்கிறது முதல்ல முடிவு பண்ணணும். அப்போ பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் தான் நம்ம எதையும் உருவாக்க முடியணும். பஞ்சபூதங்கள் என்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்.
முதல்ல ஆகாயம்னா என்ன, நிலம்னா என்ன, நீர்னா என்ன, காற்றுனா என்ன, இதனுடைய தத்துவம் ஒரு ஃப்ளாட்டில் எங்கே இருக்குதுங்கிறது தெரியணும். முதல்ல நிலத்தத்துவம்னா என்ன? நிலத்தத்துவம்னா நம்ம ஒரு வீட்டில் சரியாக அமைக்கக்கூடிய இடம், அதாவது தென்மேற்கு மூலைங்கிறது நிலத்துடைய தத்துவம், வடகிழக்குங்கிறது நீருடைய தத்துவம் இந்த இடம், அக்னி அப்படிங்கிறது நெருப்புடைய தத்துவம் அக்னி மூலைங்கிறது, காற்றுடைய தத்துவம் வாயு மூலைங்கிறது தான் காற்றுடைய தத்துவம். அப்போ ஆகாய தத்துவம் எங்கே? எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆகாயம் அப்படிங்கிறது நம்ம வீட்டுடைய மேல் கூரை. நிச்சயமாக அங்கே தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் தோக்குறீங்க, அதுதான் கிடையாது. ஆகாயம் அப்படிங்கிறது காற்று, நம்ம வீட்டில் சுற்றியுள்ள காற்று, திறந்த வெளிங்கிறது தான் ஆகாயம். அப்போ ஆகாயம்னு என்ன? எந்த இடத்துல குறைந்த காலி இடம் விடணும், எந்த இடத்துல அதிகமாக காலி இடம் விடுங்கிறது தான் ஆகாய தத்துவம். அதாவது வீட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய காலி இடங்களுக்கு பேர் ஆகாய தத்துவம். இந்த 5 தத்துவங்களும் ஒரு வீட்டில் நிறைஞ்சிருந்ததுன்னா அந்த வீட்டில் சுபிட்சமான வீடு அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். இப்போ கிழக்கு பார்த்த வீட்டை தான் பார்க்குறோம். ஒரு கிழக்கு பார்த்த வீடுனா முதல்ல உள்ள நுழையக்கூடிய இடம் சரியான இடமா இருக்கணும். அந்த வடகிழக்கு அப்படிங்கிறது என்ன இடம்? ஒரு வரவேற்பு அறை, உள்ள நுழையக்கூடிய ஒரு இடம். அப்போ உள்ள நுழையக்கூடிய இடம் சரியா அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல எப்பயுமே வடகிழக்கு உள்ள நுழைஞ்ச உடனே ஹால் வரணும். அப்போ இதில் தான் பாருங்க, இங்கே வடக்கு கிழக்கு சந்திக்கக்கூடிய இடம் வடகிழக்குன்னு சொல்லிட்டேன். உள்ள நுழையக்கூடிய இடம் இங்கே பாருங்கள் ஹாலுன்னு போட்டிருக்கிறேன், இதுதான் ஹால். அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிறோம்னா அதனுடைய தலைவாசல் உச்சப்பகுதியில் இருக்கணும், சிறப்பாக இருக்கணும். உச்சப்பகுதியில்னா என்ன சொல்லலாம்? உச்சப்பகுதினா வடகிழக்குங்கிறது தான் உச்சப்பகுதி. அதாவது ஒரு வீடு இப்போ 22 அடி இந்த வீட்டை நான் போட்டுக்கிறேன். இந்த 22ல் உச்சப்பகுதி எப்படின்னா சென்டர் மையம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 11 அடி, 22ல் பாதி 11 அடி. அந்த 11 அடியில் வச்சு வடகிழக்கு திசையை நோக்கி செல்லக்கூடிய பகுதி அது உச்சப்பகுதி. அப்போ உச்சப்பகுதியில் மீன் தலைவாசல் வர வேண்டும், ரைட்டு. அப்போ ஹாலும் அந்த இடத்துல தான், காலை எடுத்து எங்கே வைக்கிறோமோ அதுதான் ஹால். அடுத்தது நிலத்தத்துவம், தென்மேற்கு மூலை. அந்த வீட்டுடைய தென்மேற்கு மூலையில நிலம், நிலையாக ஒரு இடத்துல நம்ம போய் படுத்து தூங்குறோம், அதுதான் நிலை தத்துவம், நிலம். அப்போ தென்மேற்கு மூலையில் நிலத்தத்துவம் வரணும். அப்போ தென்மேற்கு மூலையில் பெட்ரூம் அமைக்கணும். அடுத்தது அக்னி, தென்கிழக்கில் தான் சமையல் அறையை அமைக்கணும். வாயு மூலையிலங்கிறது இன்னொரு பெட்ரூம் அமைச்சுக்கலாம், இரண்டாவது. அப்போ நம்மளுக்கு ஹால் கரெக்டு, நிலத்தத்துவம் பெட்ரூம் கரெக்டு, கிச்சன் சமையல் ரூமுங்கிறது அக்னியில் கரெக்டு, இரண்டாவது பெட்ரூம் வாயு மூலையில் இருக்குது. அப்போ இந்த 2 பெட்ரூம் போட்டோம், இது 2க்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? பாத்ரூம் எங்கே போட்டாலுமே சிறப்பு அக்னி மூலையும் வாயு மூலையும் தான் சிறப்பு. ஏன்னா அக்னி அப்படிங்கிறது நெருப்பு, கேஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்போ உடலில் உள்ள கழிவு உறுப்புகள் அப்படின்னா கேஸ் தான். அப்போ அந்த கேஸ் இருக்கக்கூடிய மூலையில் இருந்தால் சிறப்பு. அதே மாதிரி இந்த தென்மேற்கு மூலைக்கு பெட்ரூமுக்கு லெட்டின் பாத்ரூம் எங்கே கொடுத்துருக்குறேன்? வாயு மூலையில் கொடுத்துருக்குறேன். நல்லா பாருங்கள் இந்த இடம். அப்போ வாயு மூலையில் வருதா? அதுவே ரெண்டாவது பெட்ரூமுக்கு தென்மேற்கு மூலையில் வரக்கூடாது. ஆனால் தென்மேற்கு, இந்த ரூமில் வடமேற்கு மூலைக்கு எங்கே கொடுத்துருக்குறேன்? அக்னி மூலையில் இருக்குது. அப்போ சிறப்பு. இப்படித்தான் ஒரு வீட்டை எடுத்த உடனே கிழக்கு பார்த்த வீட்டுக்கு தலைவாசல் முதல்ல உச்ச பகுதியில் வரணும். எத்தனை அடி இருக்குதோ, அதாவது தெற்கு வடக்கில் என்ன அடி இருக்குதோ அந்த அடியை சென்டர் பண்ணி மத்தியமம் பண்ணி, அப்போ 22னா நம்ம சென்டர் பண்ணுறோம் 11 அடி. 11 அடியில் இருந்து மிச்சம் இருக்கக்கூடிய வடக்கு நோக்கி செல்லக்கூடிய அந்த 11 அடியில் தலைவாசல் வச்சிங்கன்னா அந்த வீட்டில் உள்ள காந்த அதிர்வுகள், நல்ல சக்திகள் அந்த வீட்டுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இது ஒரு விஷயம். ஒரு வீட்டுக்கு போர்ட்டிகோ, இந்த கிழக்கு பார்த்த வீட்டுக்கு போர்ட்டிகோ எங்கே அமைக்கணும்னா, கிழக்கு பார்த்த வீட்டுக்கு போர்ட்டிகோ தெற்கு, அதாவது வடகிழக்கில் மட்டும்தான் போர்ட்டிகோ அமைக்கணுமே தவிர வேற எந்த திசையில் அமைச்சாலும் தவறு. வடகிழக்கில் நான் போர்ட்டிகோவில் அமைச்சிருக்கிறேன், இது சிறப்பு. இப்படி தான் வரணும், முதல்ல ஐடியா பண்ணிக்கங்க. சரி, கிழக்கு பார்த்த வீட்டுக்கு படிக்கட்டு எங்கே போடலாம்? படிக்கட்டு போடுறதுக்கு 2 இடம் தான். தென்கிழக்கு வடமேற்கில் போட்டால் சிறப்பு கிழக்கு பார்த்த வீட்டுக்கு. அப்போ கிழக்கு பார்த்த வீட்டுக்கு தென்கிழக்குங்கிறது இந்த பகுதி, நல்லா பாருங்கள், இந்த பகுதியில் போடலாம். இல்லைன்னா இதை விட்டு இந்த வடமேற்கு மூலையில் இந்த பகுதியில் போடலாம்.
இதில் முதல் தரத்தில் சிறப்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்னி மூலையில் தான் முதல் தரம் சிறப்பு. ரெண்டாவது தான் இந்த வாயு மூலையில். இங்கே போட முடியல, நான் இந்த இடத்துல ஃபுல்லாக போர்ட்டிகல் பெருசாக போட்டுக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல போடுங்க. இல்லை நான் பாதியாக தான் போடுறேன் அப்படின்னா இந்த இடத்துல போடுங்க. இது போட முடியாத பட்சத்திற்கு இந்த இடத்துல போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒன்றுங்களா? படிக்கட்டு ஏறுறது எப்படி ஏறணும்னா எப்பயுமே தெற்கு திசையை நோக்கி படிக்கட்டு ஏறணும், இல்லைன்னா மேற்கு திசையை நோக்கி படிக்கட்டு ஏறணும். அப்போ படி ஏறது எங்கேயும் போட்டுருக்க பாருங்க, படி இப்படி தான் ஏறணும். தெற்கு திசையில் ஏறி மேற்கு வந்து வடக்கு நோக்கி போகணும், உச்சப்பகுதிக்கு மீண்டும் போயிடணும். அப்போ தென்கிழக்கில் படி போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. படி அதே மாதிரி ஒத்தப்படையில் தான் இருக்கணும், ரெட்டப்படையில் வரக்கூடாது. 21, 23, 25, 27ன்னு இருக்கணும். இதை ஒன்று தெரிஞ்சுக்கங்க. இப்போ சொல்கிறது தான் ரொம்ப ஹைலைட்டான முக்கியமான விஷயம். என்னதான் ஒரு வீட்டு கட்டடத்தைப்படி நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயங்கிற பஞ்சபூதங்கள் அமைச்சாலும் ஒரு கட்டடத்துடைய பிரம்மஸ்தானம் மையப்புள்ளிங்கிறது சரியாக வரணும். அப்போ பிரம்மஸ்தானம்னா என்ன அப்படிங்கிறது இன்னும் சில பேர்த்துக்கு நிறைய தெரியாது. ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிரம்மம் அப்படிங்கிறது கட்டடத்துடைய மையம் அப்படிங்கிறது தான் பிரம்மம். மையம்னா என்ன? இப்போ இந்த 42, 22 கட்டடம்னா இந்த தென்மேற்கு மூலையிலிருந்து வடகிழக்கு மூலை வரைக்கும் உள்ள பகுதி நல்லா பார்த்துங்க. தென்மேற்குங்களா, அப்படியே நேராக வாங்க வடகிழக்கு. அடுத்தது தென்கிழக்கிலிருந்து நேராக வடமேற்கு மூலை நோக்கி போகிறோம். இதுக்குள்ள மையப்பகுதி. அப்போ மையப்பகுதினா இங்கே பாருங்க, இப்படி ஒரு சும்மா ஒரு ரப்பா ஒரு கோடு போட்டு வராங்க. அதே மாதிரி இப்படி கோடு நேராக போடணும் பாருங்க. இந்த பெருக்குக்குறி வருது பார்த்தீங்களா, இந்த இடம் தான் மையம். அப்போ இந்த மையத்தில் எந்த செவுறுகளோ, அதாவது இந்த செவுறு கட்டிடுறோம் பார்த்தீங்களா, இங்கே பாருங்க, இந்த செவுறு கட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த செவுரோ இல்லை இப்படி தடுக்கிற பார்த்தீங்களா இந்த செவுரோ, இது நேர் இந்த பெருக்குக்குறி நேரில் இப்படியோ இல்லை இப்படியோ வந்ததுன்னா அந்த வீட்டில் பிரச்சனைகள் ஆரம்பம். உங்களுடைய வாழ்க்கையினுடைய மையம் அப்படின்னா வயிறு. அப்போ வயிறு பாதிக்கப்படும். வயிறு சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகளுக்கு நீங்கள் ஆளாகிறீங்க. வாழ்க்கையில் நெருப்புக்கு சமமான கண்டத்தை அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு விதி. அப்போ மையப்பகுதி அப்படின்னா பிரம்மஸ்தானங்கிறது தென்மேற்கு மூலையிலிருந்து வடகிழக்கு மூலை வரைக்கும் உள்ள கட்டடத்தை ஒரு கோடு போட்டுக்குங்க. அதே மாதிரி தென்கிழக்கிலிருந்து வடமேற்கு மூலை நேராக ஒரு கோட்டை போட்டு இந்த 2 கோடும் கத்திரிக்கோள் மாதிரி சந்திக்கக்கூடிய பகுதி தான் மையப்புள்ளி. இந்த மையப்புள்ளியில் எந்த ஒரு அதாவது சுவரோ இல்லை நிலவுகாலோ எதுவும் வரக்கூடாது. வந்தால் அவங்களுக்கு வாழ்க்கையில் சரியான அளவுகள் இருந்தாலும் அந்த வீட்டில் சுபிச்சம் கிடைக்காது. இதை ஒன்று தெரிஞ்சுக்கங்க. பிரம்மஸ்தானத்தை முடிச்சிட்டோமா? அடுத்தது ஒரு வீடு கட்டினதுக்கப்புறம் தெற்கை விட வடக்கு அதிக காலியாக இருக்கணும். இது தெற்கு. இங்கே 3 அடி இருக்குன்னா இங்கே 6 அடி இருக்கும். அப்படி தான் போட்டுருக்கு. இங்கே 3 அடினா இங்கே 3 அடிக்கு மேலே 3 அடி, 1 அங்கலம் வரலாம், 2 அங்கலம் வரலாம், எவ்வளோ வேணுமாலும் வரலாம். 3 அடிக்கு கீழே வரக்கூடாது. அதே மாதிரி மேற்கு பகுதியில் ஒரு 3 அடி விடுறீங்கன்னா 3 அடிக்கு மேலே கிழக்கு பகுதியில் எவ்வளோ வேணுமாலும் வரலாம். 1 அங்கலம் வந்தாலும் சரி, அது சிறப்பு தான். அப்போ இந்த 3 அந்த பக்கம் ஒரு 3 அடிக்கு மேலே 1 அங்கலம் வந்தால் தான் அந்த வீட்டில் ஆகாய தத்துவம் நல்லா இருக்கும். இல்லைன்னா ஆகாய தத்துவம் ஃபெயிலியர் ஆகிடும். சரி, இதை நம்ம பார்த்துட்டோம். இந்த இடத்துல கிணறு எங்கே அமைக்கிறது, போர் எங்கே அமைக்கிறது, செப்டிக் டேம், ஆளாளுக்கு ஒரு வீட்டை கட்டினா இந்த வாஸ்து பார்க்குறவங்களுடைய ஒரு இதுவும் இந்த வர்ற சொந்த பந்தங்களுடைய எல்லாம் உங்களை போட்டு குழப்பி விடுவாங்க. நீங்கள் குழம்பக்கூடாது, நீங்கள் தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இதுக்கு மேலே உண்மையாலுமே சொல்கிறேங்க, இதுக்கு மேலே வாஸ்தை இல்லை. இதுதான் வாஸ்தை. நான் ஸ்ட்ராங்காக அடித்து சொல்லுவேன். 35 வருஷம் அனுபவம், நல்லா பர்ஃபெக்டாக பல இதை பார்த்தனால தான் உங்கள்கிட்ட பர்ஃபெக்டாக தில்லாக பேசுகிறேன். அப்போ ஒரு இடத்துல இந்த இடத்துல நீங்கள் போர் போடணும் அப்படின்னு போடுறீங்க, ஒரு கிணறு வெட்டணும், ஒரு செப்டிக் டேங்க் கட்டணும் அப்படின்னா நல்லா மைண்டில் புரிஞ்சுக்கங்க. வீட்டோடைய இந்த இடம் காம்பவுண்டு பண்ணுறீங்க பார்த்தீங்களா, தென்மேற்குலேருந்து வடமேற்கு இடம் 60க்கு 40 அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 40 அடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 40 அடியை சென்டர் பண்ணுங்க. மையப்பகுதியில் இதுதான் மையம். இங்கே பாருங்க, இந்த இடம் வச்சிருக்க பாருங்க.
இது 20 அடி. அதே மாதிரி மேற்கு கிழக்கு இதுல மையம் இந்த இடம் தான். 60 அடினா சென்டர் என்ன 30 அடி பார்த்துக்கங்க. அப்ப இந்த மையத்துல நல்லா புரிஞ்சுக்கங்க, கிழக்கு பகுதியிலுடைய மையத்திலிருந்து வடகிழக்கு நோக்கி வரை உள்ள பகுதி இந்த இடம் பூரா எடுத்துக்கங்க. இது பூராமே எடுத்துக்கங்க. அதே மாதிரி இந்த மையத்திலிருந்து எடுத்துக்கங்க, கீழே வரக்கூடிய பகுதி பூரா எடுத்துக்கங்க. இந்த இடத்துல எங்க வேணும்னாலும் நீங்க கிணறு வெட்டலாம், போர் போடலாம், தண்ணி தொட்டி கட்டலாம், இந்த மூணையும் கட்டலாம். ஆனா அதுக்கு ஒரே ஒரு ரூல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, வீட்டோட வடகிழக்கு மூலை இங்க இருக்குது பார்த்துக்கிட்டீங்களா, இடத்தோட வடகிழக்கு மூலை இங்க இருக்குது. அதுக்கு நேரம் நான் ஒரு கோடு போட்டு வச்சுக்கிற பாருங்க, டாட் போட்டு வச்சுக்கிற மாதிரி. இந்த டாட்டுக்குள்ள இப்படியோ 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 தண்ணி தொட்டி மட்டும் வராம பார்த்துக்கங்க. நானே தான் சொல்றேன், கிழக்கு மையப்படுத்தி 20 அடியிலிருந்து வடகிழக்கு நோக்கி போற பகுதியில் எங்க வேணுமாலும் இங்க கட்டிக்கங்கிறேன். அதே மாதிரி 30 அடி இருக்கு, 60 அடி இருக்குதுன்னா மையப்படுத்தி வடகிழக்கு நோக்கி எந்த படத்துல வேணுமோ கட்டிக்கிட்டேன். சூப்பரான பகுதி. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த கட்டடத்துடைய வடகிழக்கு மூலைக்கும் வீட்டுடைய இடத்துடைய வடகிழக்கு மூலைக்கு உள்ள நேர் பகுதியில் கிணறோ வாட்டர் டேங்கோ போரோ வராமல் பார்த்துக்குங்க. அப்படி வராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீட்டில் வடகிழக்கின் மூலமால் எந்த தோஷமும் வராது. வடகிழக்கு மூலம்னா ஒரு ஆணுடைய புகழ், ஆணுடைய வெற்றி, குழந்தைகளுடைய கல்வி நிலை, இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ இது மாதிரி நீங்கள் சரியான இடத்துல நான் வடக்கில் தான் கிணறு வெட்டியிருக்கிறேன், கிழக்கில் தான் வாட்டர் டேங்க் போட்டிருக்கிறேன், எனக்கு பிரச்சனை என்ன இவங்க சொல்லி தான் போட்டேன்னெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் சரியான அமைப்பில் அமைஞ்சாலும் வீட்டுடைய வடகிழக்கு மூலைக்கும் கட்டடத்துடைய நிலத்துடைய வடகிழக்கு மூலைக்கும் ஒரு டைகிராம் கோட்டை வரைஞ்சி அந்த கோட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்குங்க. இது ஒரு ரூல். ரெண்டாவது, தலைவாசல் நேர் கிணறோ போரோ வாட்டர் டேங்க் வராமல் பார்த்துக்குங்க. இது ரெண்டாவது ரூல். இதுதான் ரூலு. இந்த மையத்திலையும் நீங்கள் போடலாம், கிழக்கு மையத்திலையும் வடக்கு மையத்திலையும் போடலாம். அந்த வடக்கு மையத்திலிருந்து வடகிழக்கு நோக்கி வர பகுதி வரைக்கும் போடலாம், கிழக்கு மையத்திலிருந்து வடகிழக்கு நோக்கி வர பகுதியிலையும் போடலாம். நல்லா பார்த்துக்குங்க, இதுதான் மையம், இதிலிருந்து இங்கே வரைக்கும் எங்கே வேணும் போடலாம். அதே மாதிரி இது மையம், இதிலிருந்து எங்கே வேணும் போடலாம். ஆனால் வீட்டுடைய வடகிழக்கு மூலைக்கும் இடத்தோட வடகிழக்கு மூலைக்கும் வராமல் பார்த்துக்குங்க. தலைவாசல் நேர் வராமல் பார்த்துக்குங்க. இவ்வளோதான் ரோல். தண்ணிக்கு செப்டிக் டேங்க் பார்த்தீங்கன்னா, எல்லா வீட்லையும் இந்த செப்டிக் டேங்க் தான் ஒரு பிரச்சனையே. யார் சொன்னாலும் அவர் சொல்லி தாங்க போட்டேன், இவர் சொல்லி தான் போட்டேங்க, இந்த வாஸ்துக்காரர் சூப்பரான. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த வாஸ்துங்கிற பேரில் அடிக்கிற சில கூத்து தொந்தரவு இருக்காங்க பார்த்தீங்களா, அது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஏகப்பட்ட தெரிஞ்சதை தெரிஞ்ச மாதிரியே தெரியாததை தெரிஞ்ச மாதிரியே பில்டப் பண்ணியே நோகடிச்சிடுறாங்க. ஏன்னா உங்கள் பணம் வேற இல்லை, என் பணம் வேற இல்லை. ஏன்னா வீடுங்கிறது யானை அசைஞ்சிட்டு சாப்பிடும், வீடு அசையாமல் சாப்பிடும். அப்போ பணத்தை வீட்டு மேலே போட்டுட்டிங்கன்னா எடுக்கவே முடியாது. அது நல்லபடியாக கட்டணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு உங்கள்கிட்ட முக்கி சொல்கிறேன். அப்போ செப்டிக் டேங்க் எங்கே போடலாம், போர் எங்கே போடலாம் அப்படிங்கிறது போருக்கு சொல்லிட்டேன். செப்டிக் டேங்க் எங்கே போடலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளான விஷயம். ஃப்ளாட் எவ்வளோன்னு பாருங்கள். தென்மேற்கு மூலை வரைக்கும் தென்கிழக்கு வரைக்கும் உங்களுக்கு 40 அடின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி தென்கிழக்கிலிருந்து வடகிழக்கு வரைக்கும் 40க்கு 60 ஃப்ளாட்டுன்ட்டேன். இதே ரூல் தான். இந்த 60 அடி போட்டுக்கிட்டு பார்த்தீங்களா, இது வடக்கு, எப்பயுமே வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கம் தான் செப்டிக் டேங்க் போடணும். அந்த வடக்கு கிழக்கில் நீங்கள் எந்த பக்கம் போட்டால் சிறப்பு அப்படிங்கிற ஒரே கேள்வி தான். ஒருத்தர் அக்னி மூலையில் போட்டால் சிறப்புமா, ஒருத்தர் வாயு மூலையில் போட்டால் சிறப்புமாங்க. வாயு மூலையில் போட்டால் மிகப்பெரிய தப்பு. தென்கிழக்கு மூலையில் போட்டால் அதை ஒரு கெடுதல். வாயு மூலையில் போட்டால் அந்த வீட்டில் நிரந்தரமாக வாழ முடியாது, இடத்த வித்துட்டு தான் போகணும். அக்னி மூலையில் போட்டால் கண்டிப்பாக கடன்காரனாகி வீட்டில் வழிதவறி போய் பல சங்கடங்கள், நெருப்புக்கு சமமான கண்டத்தோடு வாழக்கூடிய சூழ்நிலை கொடுத்துரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்படி போட்டால் கரெக்டு அப்படின்னா 2 ரூல் தாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேறு எந்த ரூலுமே கிடையாது. இதுக்கு மேலே நீங்கள் வாஸ்தே பார்க்க வேண்டாம்னு தான் நான் சொல்கிறேன். இதுதான் ரிசல்ட்டு. 40 அடிங்களா, 40 அடி இருக்குதா கிழக்கு பகுதியில்,
ஒவ்வொரு இடத்துக்கு 10 அடி வச்சுக்கோங்க. சென்டர் வந்து 20 அடி சொல்லிட்டேன். இந்த சென்டரை மையப்படுத்தி இந்த மையத்திலிருந்து வடக்கு பக்கம் 5 அடி இல்லை தெற்கு பக்கம் 5 அடி இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த மையத்தில் இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த செப்டிக் டேங்கு சரியான இடம் ஆச்சுங்களா. அதே மாதிரி இந்த 30 அடி சொன்ன பார்த்தீங்களா, இந்த 30 அடியில் சென்டர் மையத்தில் மேற்கு பக்கம் ஒரு 5 அடி, கிழக்கு பக்கம் ஒரு 5 அடி, இல்லை மேற்கு பக்கம் ஒரு 6 அடி, கிழக்கு பக்கம் ஒரு 6 அடி, இல்லை மேற்கு பக்கம் 3 அடி, கிழக்கு பக்கம் ஒரு 3 அடி, இப்படி மையத்தில் வர்ற மாதிரி அமைச்சா அது சிறப்பு. ஒன்று இதை ஒன்றை ஃபாலோ பண்ணுங்க. இன்னொன்று என்ன பண்ணுறீங்கன்னா, மொத்தம் 60 அடினா இதை வந்து 4 பார்ட்டாக பிரிங்க. ஒவ்வொரு பார்ட்டுக்கு 15 அடி. அப்போ இது ஒரு 15 அடி, அடுத்தது ஒரு 15 அடி, அடுத்தது ஒரு 15 அடி, அடுத்தது ஒரு 15 அடி. இதில் இந்த வாயு மூலையில் இருக்கிற 15 அடி விட்டுட்டு ரெண்டாவது வரக்கூடிய 5 அடியில் கட்டினீங்கன்னா சூப்பருங்க. மையத்தில் கட்டுங்க, இல்லைன்னா ரெண்டாவது வரக்கூடிய 15 அடியில் கட்டுங்க. இது வந்து நீங்கள் நான் 60 அடி இருக்கிறனால இது 4ஆக பிரித்தா 5 அடின்னு சொல்லிக்கிறேன். நீங்கள் 30 அடி இருந்தால் 4 7 28, 4 6 2 ஒரு 7.25 அடி பக்கம் வருங்கிறது மட்டும் முதல் 7.25 விட்டுட்டு அடுத்து 7.25 கட்டணும். நீங்கள் எத்தனை அடி வருதோ அத்தனை அடியை 4ஆக பிரித்து அதில் வாயு மூலையில் வரக்கூடிய ஒரு பகுதி விட்டுட்டு ரெண்டாவது பகுதியில் கட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி கிழக்கு பகுதியிலையும் நான் சொன்னேன் மையப்படுத்தி. இப்போ 40 அடினா இந்த 40 அடி சென்டர் 20 அடி, 20 அடியில் வடக்கு பக்கம் 5 அடி, தெற்கு பக்கம் 5 அடி, இல்லை வடக்கு 4 அடி, தெற்கு பக்கம் 4 அடி, இல்லை வடக்கு 6 அடி, தெற்கு 6 அடி, இப்படி மையப்படுத்திங்க சூப்பராக இருக்கும். ஒரு ரூல் இல்லைங்க. ரெண்டாவது ரூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 40 அடியை 4ஆக பிரிங்க. 10 அடி வரும். ஒரு 10, அடுத்த ஒரு 10, அதுக்கடுத்து ஒரு 10. இதில் அக்னி மூலையில் வரக்கூடிய ஒரு 10 அடியை விட்டுட்டு ரெண்டாவது வரக்கூடிய 10 அடியில் கட்டலாம், இல்லை சென்டர் மையப்படுத்தி கட்டலாம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? 40 அடினா இதில் வர்ற ஒரு 10 அடியில் கட்டவே கூடாது. கட்டுனீங்கன்னா பிரச்சனை. ரெண்டாவது வரக்கூடிய 10 அடியில் கட்டுங்க, சூப்பராக இருக்கும். மூணாவது வர்ற 10லையும் கட்டக்கூடாது, நாலாவது வரக்கூடிய 10லையும் கட்டக்கூடாது. அப்போ செப்டிக் டேங்க் அமைக்கிறதுக்கு சரியான மையப்பகுதியை எடுத்து 60க்கு 40 ஃப்ளாட்டுனா 40 அடியை கிழக்கு பகுதியில் சென்டர் பண்ணி வடக்கில் பாதி, கிழக்கில் பாதி, தெற்கில் பாதி. அதே மாதிரி வடக்கு பக்கத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 60 அடினா சென்டர் பண்ணி 30 அடி, 30 அடியில் மேற்கு பக்கம் ஒரு 5 அடி, கிழக்கு பக்கம் ஒரு 5 அடி, இல்லை 6 அடி, கீழே 6 அடி, இப்படி மையப்பகுதியில் கட்டணும். இல்லை அப்படின்னா 60 அடியை மொத்தம் 4ஆக பிரித்து வாயு மூலையில் வரக்கூடிய ஒரு 15 அடி விட்டுட்டு ரெண்டாவது பாட்டில் கட்டினீங்கன்னா அக்னி ரெண்டாவது வரக்கூடிய பகுதியில் கட்டிங்கன்னா செப்டிக் டேங்க்கு ரொம்ப சூப்பரான இடம். அதே மாதிரி அக்னி மூலையில் நான் மொத்தம் 40 அடினா அதை 4ஆக பிரித்து 10 அடி வருதுன்னா அந்த முதல்ல அக்னி மூலையில் வர 10 அடி விட்டுட்டு ரெண்டாவது வரக்கூடிய 10 அடியிலையும் சென்டர் மையப்பகுதியிலையும் கட்டினீங்கன்னா மிகுந்த யோகத்தை கொடுக்கும். அப்போ கிழக்கு பார்த்த வீட்டுக்கு முழு வாஸ்து அப்படின்னாவே நல்லா தெரிஞ்சுக்குங்க. நிலம் இருக்கக்கூடிய தென்மேற்கு மூலையில் பெட்ரூம் அமையணும். நீர் இருக்க வேண்டிய இடத்துல வடகிழக்கில் வீட்டுக்குள்ளே நுழையக்கூடிய தலைவாசல் இருக்கணும். ரெண்டாவது பெட்ரூம் வாயு மூலைங்கிற காற்று தத்துவத்தில் இருக்கணும். அக்னி மூலை அப்படிங்கிறது வந்து நெருப்பு தத்துவம், சமையல் ரூம் அங்கே போடணும். ஒரு ரூமுக்கு லெட்டின் பாத்ரூமுக்கு போடுறதுனா ஒரு இடத்துடைய வடமேற்கு மூலையிலையும் அக்னி மூலையிலையும் தான் போடணும். அதே மாதிரி எல்லா தலைவாசலும் உச்சப்பகுதியில் வரணும். அடுத்தது படிக்கட்டுன்னு போட்டோம்னா கிழக்கு பார்த்த வீட்டுக்கு அக்னி மூலையில் போடணும், இல்லைன்னா வாயு மூலையில் போடணும். அதில் அக்னி மூலை போட்டிகள் நான் ஃபுல்லாகவே பெருசாக போடுறேங்க, கட்டடத்த அளவுக்கு விட்டுனா நீங்கள் வாயு மூலையில் போட்டுக்குங்க, இல்லைன்னா இங்கே போட்டுக்குங்க. செப்டிக் டேங்கு அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரியான வடக்கு பகுதியில் மையப்பகுதியிலையும் கிழக்கு மையப்பகுதியிலையும் தான் போடணும். மித்த இடத்துல வடகிழக்குலையோ இந்த மையப்பகுதி சென்டர் போட்டிங்கன்னா தப்பு. அதே மாதிரி இல்லை அப்படி போடலை அப்படின்னா இருக்கிற இடத்த 60க்கு 40னா அதை 4ஆக பிரித்து முதல்ல ஒரு 15 அடி விட்டு ரெண்டாவது 15 அடிக்குள்ளே போட்டு நிறுத்திக்கங்க. அதே மாதிரி கிழமை தென்மண்டலம் 40 அடினா அதில் மையப்படுத்தி செவிப்பாதியில் போடுங்க. இல்லை அப்படின்னா அக்னி மூலையில் இருக்கக்கூடிய ஒரு 10 அடி விட்டு ரெண்டாவது இடத்துல போடுங்க. அதே மாதிரி அந்த செப்டிக் டேங்கு நிலவுகால் நேரோ எதுவும் வராமல் பார்த்துக்குங்க. இதுதான் இந்த கிழக்கு பார்த்த வீட்டுக்கு உண்டான முழு வாஸ்து பதிவே. இவ்வளவு தாங்க.
வேற எந்த யார் சொன்னாலும் நீங்கள் போட்டு உடம்பை போட்டு வருத்திக்காதீங்க. அதுக்கு மேலே சரியான மனையடி சாஸ்திர அளவுகள், நல்ல அளவுகளை, நல்ல அனுபவம் வாய்ந்த நண்பர்கிட்ட நல்ல அளவுகளை மனையடி சாஸ்திரப்படி குளிப்புறுத்தத்துக்காக போட்டுக்குங்க. இவ்வளவு தான் இந்த முழு வாஸ்துக்கு உண்டான விஷயமே தவிர நீங்கள் மாப்பிள்ளை சொன்னால், மாமா சொன்னால், அண்ணன் சொன்னால், நண்பர் சொன்னால், அந்த வாஸ்துக்காரர் சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் போட்டு உழட்டிக்காதீங்க. முழு வாஸ்தே இதுதான். இதுக்கு மேலே ஒரு வாஸ்துங்கிறது இனிமேல் கண்டுபிடிச்சா தானே தவிர இனிமேல் யாரும் ஜோதிடத்தையோ வாஸ்தையோ யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நானும் கண்டுபிடிக்கல, யாரும் கண்டுபிடிக்கல. இதெல்லாம் முன்னோர்கள் கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க. அந்த கண்டுபிடிச்ச விஷயங்களை சரியாக சொல்லணும், அவ்வளோதான் விஷயமே தவிர நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச விஷயங்களை அனுபவத்தில் ஆராய்ஞ்சு இப்போ சரியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் வீட்டுக்கு செலுத்தி சந்தோஷமாக நீங்கள் வாழணுங்கிற பதிவு தான் இந்த பதிவு. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி. அடுத்து இந்த பதிவை கண்டிப்பாக என்னுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை கொடுத்து நீங்கள் யாருக்கு ஃபார்வேர்டு பண்ணீங்களோ, யாருக்கு ஷேர் பண்ணீங்களோ அவங்களுக்கெல்லாம் நன்றி. நீங்கள் இதுவரைக்கும் ஷேர் பண்ணலினாலும் சரி, இப்போனாச்சும் கடைசியாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய முழு ஒத்துழைப்போட நான் அடுத்த ஒரு வீட்டுக்கு, தெற்கு பார்த்த வீடு, மேற்கு பார்த்த வீடு, வடக்கு பார்த்த வீட்டுக்கு முழு வாஸ்து பலம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அழகாக அற்புதமாக சொல்கிறேன். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் நண்பர்களே.